அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா மற்றும் ஒரு சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் தாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில 3.45 கிலோவாட் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்னாக்க திருப்பூர் அவினாசி அப்படிங்கிற இடத்துலங்க திருப்பூர் பக்கத்துல இது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில வீட்டுக்கு மட்டும் சோலார் பவர் பிளான்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாமே உங்களுக்கு சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. நம்மளோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சோலார் பவர் பிளான்ட், ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் பம்பு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது தவிர நீங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரக்சர்ல வந்து ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர், லோ ரேசர் ஸ்ட்ரக்சர், அதாவது நார்மல் ஹைட்டு, மீடியம் ஹைட்டு, அந்த ஹைட்ல வரும்போது மேக்ஸிமம் 8 அடி 9 அடி வரைக்குமே ஹைட்டு போடலாம். நம்மளே வந்து 10 அடி வரைக்கும் ஹைட்டு போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லோ லேசர் கஷ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயரா இருக்கக்கூடிய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 அடிக்கு 3 அடி ஹைட் கூட போடலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மோனோபர்க் பைபேசியல் மோனோபர்க் பேனல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நார்மலா ஃபர்ஸ்ட் வந்து மோனோபர்க் வித் ஆஃப் கட் பேனல், மோனோபேசியல் சிங்கிள் சைடு ஒர்க் ஆகிற பேனலுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரிங் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இதை தவிர 3வது டைப்பான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்குங்க. அதுதான் நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது. இந்த வீடியோல நீங்க பாக்குறது வந்து பைபேசியலுக்குன்னு ஸ்ட்ரக்சர் தனியா இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் வீட்டுல இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணீங்க. அதோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க அதையும் தெளிவா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே அலுமினியம் தான். மினிமம் உங்களுக்கு 4 அடியில இருந்து 5 அடி ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைபேசியல் அல்லது டாப்கான் இப்போ வந்திருக்கிற பேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரிங் வந்து கம்பல்சரி கிளியரன்ஸ் இருந்தாதான் உங்களோட எபிசியன்சி அதுக்கானது நீங்க போட்டிருக்கக்கூடிய பேனலோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிற லெக் எல்லாமே ஜிஐ வித் வர்லின், ராட்ரு, இதெல்லாமே அலுமினியம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. என்னன்னா நார்த் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து 4 அடியும், சவுத் சைட்ல வந்து நார்த் சைட்ல வந்து 5 அடியும், சவுத் சைட்ல வந்து 4 அடியும் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். 1 அடி டேப்பர்ல வந்து வச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ராட்ரு, பர்லின் மொத்தம் 6 லெக் யூஸ் பண்ணிருக்கோம். 6 லெக்குக்கும் 1.25 அடி 1.25 சிவில் ஒர்க்குங்க. சிவில் ஒர்க் மெயினா பண்ணும்போது கட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி மொட்டை மாடியில போல்டு நட்டு போடாதீங்க. வாட்டர் லீக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க வந்து வாட்டர் ப்ரூஃபிங் லீக்கேஜ் பேஸ்ட் எது போட்டாலுமே கம்பல்சரி லீக்கேஜ் ஆகும். இன்னைக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏர் பபிள்ஸ்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஏர் பபிள்ஸ் வரும். அது யாராலையுமே லாக் பண்ண முடியாதுங்க. கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா போல்ட் நட்டு போடாத அளவுக்கு அது எப்படி சேஃப்டியா பண்ணணும், எந்த அளவுக்கு அதுக்கு சேஃப்டியா செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்கறது. நம்மளோட வீடியோல வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் எப்போ வராங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சோலாரை பத்தின ஃபுல் உண்மைகளையும் ஃபுல் டீட்டெயிலும் அது எப்படி வந்து சோலார் பேனல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது, நீங்க போட்டிருக்க சோலார் பேனல் உங்க வீட்டுல கரெக்டா அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறதும் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு வந்து வீடியோவா சொல்றேன். அது போல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து நம்ம ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர், லோ ரேசர் ஸ்ட்ரக்சர் நார்மலா இதுதான் யூஸ் பண்றோம். அதே பைபேசியல் ஸ்ட்ரக்சர்னா என்னங்க அப்படின்னு வந்து யாருக்காவது சந்தேகம் இருக்கலாம். அப்படி யாராவது உங்க வீட்டுல நீங்க போட்டிருந்தீங்கன்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்க. பைபேசியலுக்குன்னு ஸ்ட்ரக்சர் தனியா இருக்குங்க. அதே மாதிரி டாப்கான் பேனல் நீங்க போட்டுக்கக்கூடியது கம்பல்சரி அதோட எபிசியன்சி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 3.4 கிலோவாட் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதிகபட்சம் 21 யூனிட் இது வரைக்கும் ஜென்ரேஷன் ஆயிருக்கு. அதிகபட்சம் 21 யூனிட் ஜென்ரேஷன் ஆயிருக்கு. அது எப்படி கரெக்டா அக்யூரேட்டா சொல்றீங்கன்னாக்க ஆமாங்க, நம்மளோட சேனல் எப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணதோ அப்போ வந்து கிளியரா ஆமாங்க நீங்க போட்டிருக்கிற 575 வாட்ஸ் பேனல் அப்படியே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் வித்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்றேன். அந்த வீடியோ வேணுங்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்க. அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆன் கிரிட்டை பத்தி சந்தேகங்கள் நிறைய இருக்கு. அந்த சந்தேகங்கள் எல்லாமே இந்த கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான எல்லாமே அந்த வீடியோல வந்து நான் வந்து கம்பல்சரி அதுக்கான கிளியரா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் கொடுக்குறேன். எந்த சந்தேகம் எதுவா இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போறேன். பைபேசியலுக்கான ஸ்ட்ரக்சர் தனியா இருக்கு. கம்பல்சரி நீங்க பைபேசியல், மோனோபர்க் வித் ஆஃப் கட், என் டைப், டாப்கான் பேனல் இதுக்கு நீங்க கரெக்டான ஸ்ட்ரக்சரிங் அமைப்புல மட்டுமே தான் உங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நீங்க கரெக்டா பார்க்க முடியும். ஆன் கிரிட்ல நான் பேசிக்கிட்டு ஃபுல்லாவே ஆன் கிரிட். சில பேர் கேட்பாங்க ஆஃப் கிரிட் போட்டு ஹைபிரிட் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு. ஹைபிரிட் எல்லாம் நாங்க போடுறது மாதிரி ஐடியா இல்லை. போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் கிரிட் செட்டப் போடுங்க. கண்டிப்பா அதை மெயின்டைன் பண்ண தெரியும். என்னோட வீட்டுல நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது இந்த மாதிரி நான் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கம்ப்ளீட் பியூரிட்டி ஆஃப் கிரிட்டுக்கு வந்துருங்க. ஹைபிரிட்ங்கிறது கம்பல்சரி என்ன பொறுத்தவரை அது வந்து 100% வந்து ஒர்க் ஆகாது. எதனால எப்படி சொல்றேன்னாக்க பாருங்க, பைபேசியல் கிளியரன்ஸா இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறுக்கு ராப்டரோ பர்லின் எதுவுமே அந்த பேனலோட வரக்கூடிய செல்ல பேக் சைட்ல உள்ள செல்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அதுதான் பைபேசியலோட
ஸ்ட்ரக்சரிங் வந்து அமைக்கணும். கம்பல்சரி நீங்க பைபேசிங் ஸ்ட்ரக்சர் அமைக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சரோட கிளியரன்ஸோ அதோட கிரவுண்டோட கிளியரன்ஸோ கிளியரா இருக்கணும். அப்பதான் நீங்க போட்டிருக்க இந்த 3.45 கிலோவாட் போட்டு கொடுத்துருக்கங்க. அதிகபட்சம் 21 யூனிட் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. அப்ப ஒரு கிலோவாட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இடத்துல 6 யூனிட் கிடைக்குது. கரெக்டுங்களா? 6 யூனிட் கம்பல்சரி கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பீக் ஹவர் சன்லைட் கம்பல்சரி பர் டேவுக்கு தான். அப்ப நீங்க ஸ்ட்ரக்சரிங் வந்து எந்த அளவுக்கு கிளியரா பக்காவா நீங்க அமைக்கிறீங்களோ, அதுக்கான பேஸ்மெண்ட் போடுறீங்களோ, அதோட லைஃப் அதோட ஈல்டு எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது சிங்கிள் பேஸ் இன்வெர்டர் தான். 3.6 கிலோவாட் இன்வெர்டர், பாலிகேப் இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாப்கான் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோனோ பர்பிள் டாப் கட். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிராண்டுங்கிறது எதுவுமே முக்கியம் கிடையாது. எங்கேயுமே நல்லா சொல்றேன் கேட்டுங்க. உங்களுக்கு யார் சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அதை நீங்க தாராளமா சோலார் பேனல் இருந்தாலும் சரி, சோலார் இன்வெர்டர் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த பிராண்ட்லயும் அதுலயும் பர்டிகுலரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் இருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் இருக்கு. வோல்டேஜ் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, ஹீட்டிங் பிரச்சனை, ஓவர் ஹீட் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் நிறைய இன்வெர்டர்லாம் இருக்கு. அதை நீங்க தெளிவா உங்களுக்கு ஸ்டடி பண்ணி நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா சர்வீஸோ உங்களுக்கு கூப்பிட்ட உடனே பண்ணி தராங்களோ அந்த இன்வெர்டர் அந்த பேனல் போட்டுங்க. மற்றபடி இந்த பிராண்டு அந்த பிராண்டு இதனால எனக்கு எஃபிஷியன்சி அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறவங்க கண்டிப்பா நம்பாதீங்க. அதே மாதிரி ஒர்க் நீட்டா அதுக்கானது ஏசி கேபிள், டிசி கேபிள், எர்த்திங் இதெல்லாம் தனித்தனியா செப்பரேட்டா பாருங்க. வீடியோவில் பின்னாடி காட்டுறோம். பைப் லைன் பண்ணி நல்லா பக்காவா பண்ணுங்க. இது போல உங்களுக்கும் சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம், சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் பம்பு, அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து மெயினா வந்து சோலார் போடுறதுக்கு நம்மளோட நம்பர் டிஸ்பிளே இருக்கு, கால் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹைபிரிட் சோலார் சிஸ்டம் போடாதீங்க. ஹைபிரிட் சிஸ்டம் சோலார் நீங்க போடுற மாதிரி இருந்தா எத்தனை கிலோவாட் நீங்க வந்து ஹைபிரிட் வந்து போறீங்களோ அதே சேம் கிலோவாட் வந்து சோலார் இன்வெர்டர் பேட்டரி நார்மல் போட்டுங்க. நார்மல் இன்வெர்டர் பேட்டரி போட்டுங்க. எதனால சொல்றேன்னா பாருங்க, கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சரிங் ஒர்க்கு ஃபுல்லா முடிச்சுங்க, பினிஷிங் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பேனல் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது எல்லாமே பைபேசியல் பேனல் எப்படி ஒர்க் ஆகுமோ என்ன கிளியரன்ஸோ அந்த மாடல்ல கிட்டத்தட்ட 6 பேனல் போட்டிருக்கோம். 575 டாப்கான் பேனல் 575 போட்டிருக்கோம். பர்டிகுலரா நான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா எந்த ஒரு பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணி இந்த பிராண்ட் நல்லா இருக்கு அந்த பிராண்ட் நல்லா இருக்கு நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு யார் சர்வீஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பிராண்டை நீங்க தாராளமா வாங்கி போட்டுக்கங்க. அதுதான் பெட்டருங்க. பாருங்க நீட்டா இது மாதிரி ஏசி லைன், டிசி லைன், எர்த்திங் இது எல்லாத்தையும் செப்பரேட்டா பைப் லைன் பண்ணி அதுக்கானது செப்பரேட்டா ரூட்டிங் பண்ணி அதை கொண்டு போய் அதோட எர்த்திங், அதே மாதிரி ஏசி எர்த்திங், டிசி எர்த்திங் இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்றது போஸ்ட் ஸ்கொயரம் காப்பர் ராடு தான். வந்து போஸ்ட் ஸ்கொயரம் காப்பர் கேபிள் தான் யூஸ் பண்றோம். அது பாலி கேப் தான். டிசி ஒயர், ஏசி ஒயர்ல பாலி கேப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி எர்த்திங் வந்து 1.2 மீட்டர் காப்பர் பாண்டட் ராடு. 100% காப்பர் கிடையாதுங்க. எர்த்திங் போற ராடு எல்லாமே அது ஒரு காப்பர் பாண்டட் ராடு. 100 மைக்ரான் கோட்டிங் வந்து உங்களுக்கு காப்பர்ல பண்ணிருப்பாங்க. பியூரிட்டி அதுவே போகணுமானது. இது கெமிக்கல் வந்து போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். இதுக்கு வந்து தண்ணி ஊத்தணுமா, லைஃப் லாங் இதை செக் பண்ணுமா, இது போயிடுமா அப்படிங்கிறத இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். கம்பல்சரி கிராவிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அதனால ஆன்-கிரிட் சோலார் நீங்க போடுறீங்கன்னா கம்பல்சரி நீங்க டாப்கான் பேனல் தான் இனிமே ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங்ல. அதனால நீங்க பைபேசியல் பேனல் டாப்கானுக்கான ஸ்ட்ரக்சரிங் வந்து மெயினா போட சொல்லி நீங்க உங்க வீட்டுக்கு போட்டுங்க. இது போல ஸ்ட்ரக்சரிங் அமைச்சு உங்களுக்கு சோலார் பவர் பிளான்ட் வேணும், வித் அலுமினியம் வித் ஜிஏ ஸ்ட்ரக்சரிங் வேணும், பாலிகேப் இன்வெர்டர் சப்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பர் டிஸ்பிளே இருக்கு, கால் பண்ணுங்க. நம்ம வந்து இது போல சோலார் பவர் பிளான்ட் வந்து உங்க வீட்டுக்கு வந்து சிறந்த முறையில அமைச்சு தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி தரோம். உங்களுக்கு தேவையான எல்லாமே எல்லா டிஸ்கஸ் பண்ணி கிளியரா அதனோட A to Z நன்மைகள் தீமைகள் இது எல்லாமே பண்ணி உங்களுக்கு செஞ்சு தரோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். நம்மளோட சேனலை மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.